सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। भूमिष्ठापि न यात्र भूस्थितिवतोऽप्युच्चैरदस्तापि या बद्धा भुवि मुक्तिदा स्युरमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनीतीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। पित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यस्तथा यच्छ्रुतिविप्रयुक्तं न धर्मशास्त्रैः न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं न विमुक्तसमं क्षेत्रं न विमुक्तसमागतिः न विमुक्तसमं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मंत्रो न काशी सदृशी पुरी न विश्वेश समं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र गुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। बृहस्पति लोकத்தை தாண்டி தனிலோகத்தை நோக்கி ரதம் நகர்றது, விமானம். அத லோபாமுத்திரைக்கு அகஸ்திய முனிவர் சொல்றார் அப்படின்னு பார்த்தோம். अगस्त्योवाच अतिक्रम्य गुरोर्लोकम् हे लोपामुद्रे ददर्शसः शिवशर्मपुरीम् सौरेः प्रभामण्डलमण्डितम् पुष्टौ तेन चतौ तत्र तां पुरीं प्रददर्शतु द्विजेन द्विजवर्याय गणवर्यौ शुचिस्मिते। हे शुचिस्मिते, ரொம்ப அழகா சிரிக்கிறாளாம். அப்படி தன்மையோடு கூடிய லோபாமுத்திரைய சுச்சிஸ்மிதே. சுச்சினா சுத்தம்னு அர்த்தம், ஸ்மிதம்னா சிரிப்பு. ஒரு சுத்தமான களங்கமில்லாத ஒரு முறுவலை சுச்சிஸ்மிதம்னு பேர். அந்த அவளுக்கு சுச்சிஹி ஸ்மிதம் யஸ்யாசா சுச்சிஸ்மிதா. அவளை சம்போதனத்துல கூப்பிடுறார். ஹே சுச்சிஸ்மிதே, அதிக்கிரமிய குரோர் லோகம், குருலோகத்தை தாண்டி ததர்ஷ சஹா என்ன பார்த்தாராம் அவர். யாரு? சிவசர்மன். எத? சிவசர்மா புரீம் சௌரேஹே. சௌரி பிரபாமண்டல மண்டிதாம். சனீஸ்வரனுடைய புரிய சூரிய புத்திரன்றதுனால சௌரி. அப்பேற்பட்ட புரி எங்க இருக்கிறத பாக்குறார்.
ரொம்ப அற்புதமா இருக்கு. பிரபா மண்டல மண்டிதாம். பிரபா மண்டலம் அழகான ஒரு தேஜஸோடு கூடிய ஒரு மண்டல சுத்தின் இருக்கிற அந்த சனைஸ்வர கிரகத்தை பார்க்கிறார். பிருஷ்டௌ தேன தைஹி தௌ தத்ர தாம் புரீம் பிரதர்ஷு. அப்ப பார்த்துட்டு அந்த பிராமணனானவர் கேட்கிறார் இவாள்கிட்ட, ரெண்டு த்விஜேன த்விஜவர்யாய கணவர்யௌ. அப்படி பிராமணனால யாருது இந்த புரி அப்படின்னு கேட்ட உடனே அந்த ரெண்டு கணங்களும் அந்த பிராமணனை பார்த்து சொல்றா, கணாவு சதுரு மாரீஜே கஸ்யபா ஜக்ஞே தாக்ஷாயன்யாம் த்விஜோஷ்ணகுஹு தஸ்ய பார்யா அபவத் சஜ்ஞா புத்ரி த்வஷ்டுஃ பிரஜாபதேஹே. ஹே பிராமணரே, சூரியனானவன் கஷ்யபர் தாக்ஷாயணியனுடைய புத்திரனாக பிறக்கிறார். மாரீச்சேஹே கஷ்யபாது யஜ்ஞே தாக்ஷாயண்யாம். தாக்ஷாயணி கஷ்யபர் அவளுக்கு புத்திரனாக சூரிய பகவான் பிறக்கிறார். அந்த தாக்ஷாயினி யாருன்னா தக்ஷனுடைய புத்திரி அதிதி. பார்வதியும் தாக்ஷாயினி தான். இங்க அதிதி என்று சொல்லப்படக்கூடியதாகிய தக்ஷபுத்திரி அவளுக்கும் கஷ்யபருக்கும் பிறக்கிறார். அதனாலதான் ஆதித்யன்னு ஒரு பெயர் சூரிய பகவானுக்கு. அந்த சூரிய பகவானுக்கு பாரியா யாருன்னா தஸ்ய பாரியா பவதி சக்ஞா. சக்ஞா என்கின்றவள் யார்? அந்த சக்ஞான்னா துவஷ்டு புத்ரி பிரஜாபதேஹே புத்ரி. பிரஜாபதி யாகிய துவஷ்டா, துவஷ்டாரம் அக்ரஜாம் கோபாம் புரோயாவானமுகுவேன்னு வேதம் சொல்றது. துவஷ்டான்ற அந்த பிரஜாபதியினுடைய புத்திரியாகிய சக்ஞாவானவள் சூரியனுடைய பத்னியா இருக்கா. சாயா சக்ஞா சமேத சூரிய நாராயணம் தியாயாமின்னு மகர சங்கராந்தியின் பொழுது பூஜை பண்ணும்பொழுது சொல்றோமே, அந்த சக்ஞா அவதான் முதல்ல சூரியனுக்கு பத்னி ஆகிறா. தஸ்ய பார்யா பவத் சக்ஞா. அப்போ அவ தம் பதிக்கு ரொம்ப பிரியமான பத்தினியா இருந்தாளாம். ஏன்னா அழகு, இளமை இதெல்லாம் கூடியவளாக இருந்தவள் சக்ஞா. பர்த்துரிஷ்டா ததஸ்தஸ்மாது ரூப யௌவனசாலினி. ரூபமும் இருந்தது, யௌவனமும் இருந்தது. அதனால பர்த்துக்கு ரொம்ப இட்ட பிரியதமமாக இருக்கக்கூடியவளாக அப்பேற்பட்ட பாரியாவாக இருந்தா சக்ஞா. சக்ஞா பபூவ தபசா சுதீப்தேன சமன்விதா. பெரிய தபஸ்வியாவள். அதனால ரொம்ப தீப்தமாக இருக்கா. தபஸினால ஏற்பட்ட ஒரு பிரகாசம், தேஜஸோடு கூடியவளாக இருந்தா அந்த சக்ஞா. ஆதித்யஸ்ய ஹிதத்ரூபம் மண்டலஸ்ய து தேஜசா காத்ரேஷு பரிதத்யௌ வைநாதிகாந்தமிவாபவத். ஆதித்யஸ்ய சூரியனுடைய ஹிதத் ஆதித்யஸ்ய ஹி தத்ரூபம் மண்டலஸ்ய து தேஜசா. ஆதித்ய மண்டலத்துல இருக்கக்கூடிய மகா தேஜஸ், அந்த தேஜஸ்னால அவளுடைய உடம்பு எரிக்கப்படுறது, ரொம்ப தகிக்கிறதா. காத்ரேஷு பரிதக்தௌ தத்யௌ வைநாதிகாந்தமிவாபவத். என்ன அப்படி ரொம்ப
எரிக்கப்படுறது ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா சூரியனுடைய பிரகாசம் அவனுடைய அந்த ஒரு என்ன சொல்றது தேஜஸ் இருக்க, அது இவளுடைய காத்திரத்தை எரிக்கிறது. காத்திரேஷு பரிதத்தௌ. இருந்தாலும் பிரேமையினால அவ புருஷனோட இருக்கா. நகலு அயம் மிருதோ அண்டஸ்ய மிருதோ அண்டஸ்த இதி ஸ்நேஹாதபாஷத ததா பிரபிருதி லோகே யம் மார்த்தண்ட இதி ஓச்யதே. கஷ்யபர் ஸ்நேகத்தினால என்ன சொல்றார்னா, ஸ்நேகாத் அபாஷத என்ன சொல்றார், ந கலு அயம் மிருதா அண்டஸ்தா. அண்டமாகிய இந்த சோலார் சிஸ்டம் இருக்கே, இந்த கேலக்சியில, இந்த அண்டத்துல மரணம் இல்லாமல் எப்பவும் இருந்துட்டு இருக்கக்கூடியவன் இந்த சூரியன் அப்படின்னு ஒரு ஆசையா சொல்றாராம் கஷ்யபர். நகலு மிருதா அண்டஸ்த, அதனால மார்த்தண்ட அப்படிங்கிற ஒரு நாமம், மிருத அண்ட ரெண்டும் சேர்ந்து மார்த்த அண்ட அப்படின்னு மார்த்தாண்ட அப்படிங்கிற நாமமானது வழங்கப்பட்டது. ததா பிரபிருதி லோகே அயம் மார்த்தண்ட இதி உச்சதே. மார்த்தண்டன்னு ஒரு பேர் உண்டு சூரியனுக்கு. மார்த்தண்ட கோவில்னு காஷ்மீரத்துல ஒரு பெரிய கோயில் இருந்தது. அந்த அதாவது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் அது, மார்த்தண்ட கோவில். அது அப்புறம் பின்னாடி இஸ்லாமிய ராஜாக்கள் ஆக்கிரமிப்பாளர்களால அது இடிக்கப்பட்டதுன்னு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அந்த மார்த்தண்ட டெம்பிள். லலிதாதித்யனோ யாரோ கட்டின கோவில்னு படிச்சிருக்கேன். அது கூட இப்ப ரிவைவ் பண்ண போறா அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படுறது. அந்த மார்த்தண்ட அங்க சூரிய பகவானுடைய உபாசனை, சரஸ்வதி சாரதா உபாசனை, அப்புறம் சைவமாக பரமேஸ்வர உபாசனை, இது 3 ரொம்ப பிரசித்தமாக காஷ்மீரத்துல இருந்ததுன்னு நம்ம படிக்கிறோம். சாரதா பீட்டங்கள்ல ரொம்ப முதன்மையான சாரதா பீட்டம் காஷ்மீரத்துலதான் இருக்கு. அது இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கு. முசாஃபராபாத், முசாஃபர்புர் நகரம், முசாஃபராபாத் ஏதோ ஒரு அந்த இடத்துல இருக்கு. அது மாதிரி பல சிவாலயங்கள், அமர்நாத் முதலானவைகள். அப்புறம் இந்த மார்த்தண்ட கோயில் ரொம்ப அற்புதமான கோயில். நம்ம நெட்ல சர்ச் பண்ணா அங்க மார்த்தண்டன்ற பெயருக்காக சொல்றேன். அப்போ நகலு அயம் மிருதோ அண்டஸ்த இது ஸ்நேகாத், மரணம் இல்லாமல் இருக்கட்டும் இந்த அண்டத்துல அப்படின்னு கஷ்யபர் பிரேமையினால சொன்னதுனால மார்த்தண்டன்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்றார். தேஜஸ்வப்யதிகம் தஸ்ய சா அசஹிஷ்ணுர் விவஸ்வதா ஏனாதிதாபயாமாஸ த்ரைலோக்கியம் திக்மரஸ்மி பிருத்திவி. அதனால அந்த சப்ஞாவால இந்த அதிதாபயாமாஸ ரொம்ப தகிக்கிறது அவளால தாங்கிக்க முடியல. தேஜசு து அபியதிகம், ரொம்ப அதிகமான தேஜஸ் பிரகாசம். சா அசஹிஷ்ணு, அவளால தாங்கிக்க முடியல. விவஸ்வதா, விவஸ்வான்றது சூரியனுடைய ஒரு பெயர். அதனால அந்த அதிதாபயாமாச திரைலோக்கியம், 3 உலகத்தையுமே எரிச்சு எல்லாத்துக்கும் பிரகாசம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால அவர் அந்த அளவுக்கு தேஜஸ் தேவைப்படுறது. இவளால தாங்கிக்க முடியல. இருந்தாலும் 3 குழந்தைய பெத்தாளாம். த்ரீண்யபத்யானி ஓ பிரம்மன் சக்ஞாயாம் மகசாம் நிதி ஆதித்யோ ஜனயாமாச கன்யாம் தௌச்ச பிரஜாபதி. 3 அபத்தியானி, 3 அபத்தியங்கள் குழந்தைகளை அவ
அடைஞ்சா 2 பேரும். அந்த ஆதித்யனுடைய புத்திரர்கள், புத்திரன் புத்திரி. ஆதித்யா ஜனயாமாச. என்னன்னா, ஒரு பொண்ணு கன்யாம் துவைச்ச பிரஜாபதி, 2 பிரஜாபதிகள், ஒரு கன்னிகை. இத அவளுக்கு அவளை பெத்தாளாவோ, அவளை ஜனிச்சா சக்ஞா. அவளுக்கு என்ன பெயர் வச்சான்னா, வைவஸ்வதம் மனுஹோ ஜேஷ்டம் யமம் ச யமுனாம் ததா. முதல் குழந்தை வைவஸ்வத மனு, 2வது யமம், 3வது யமுனா. வைவஸ்வத மனுவையும் யமனையும் யமுனையமும் 3 குழந்தைகளாக யமுனான்ற புத்திரி, யமன், வைவஸ்வத மனு, இவா 2 புத்திரர்களால சக்ஞா பெற்றாள். ந அதிதேஜோ பயம் ரூபம் சோடும் சா அலம் விவஸ்வதா. 3 குழந்தையை பெற்றாலும் இந்த அதி தேஜஸ் ரொம்ப பயத்தோடு இருக்கா. என்னடாது இப்படி தகிக்கிறாரே, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சுட்டே இருக்கார், எரிஞ்சு எரிஞ்சு விழறாருன்னு சொல்றோமே, இவர் எரிஞ்சு விழக்கூடல, எப்போ எரிஞ்சுட்டே இருக்கார். இப்படி ஒரு ரூபம் இதோட இருக்க வேண்டி இருக்கே. அவளால முடியல. 3 குழந்தைய பெற்றதோட கிளம்பிடலான்னு முடிவு பண்ணா. மாயாமயீம் ததச்சாயாம் சவர்ணாம் நிர்மமே ஸ்வதா. என்ன பண்ணா, ஒரு மாயா பெண்ண, கன்னிகைய உற்பத்தி பண்றா. மாயாமயி, சூரியனுக்கு தெரியாம சாயை, தன்னுடைய சாயையினால தன்னுடைய நிழலிலிருந்து ஏற்படுத்தினாள். சாயாம் சவர்ணாம், அதே வர்ணத்தோடு இருக்கக்கூடிய, இல்ல சவர்ணாங்கிறது அவளுடைய பெயர்னு சொல்லலாம், சாயா அவளுடைய பெயர்னு சொல்லலாம். ஏன்னா சாயா சப்ஞான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த சாயை ஆகிய சவர்ணாவ நிர்மாணம் பண்ணா இவளே. நிர்மமே ஸ்வதா, தானே ஏற்படுத்தினா சாயைய. தன்னுடைய சாயையிலிருந்து தன்னுடைய வர்ணத்தோடு இருக்கிறவள மாயாமையும் தன்னுடைய மாயா சக்தியினால சாயான்ற ஒரு ஸ்திரீய சக்ஞை சவர்ணாவை ஏற்படுத்தினால். பிராஞ்சலி பிரணதா பூத்வா சக்ஞாம் சாயா ததா பிரவீத். உடனே சாயை அவளோட புத்திரி மாதிரி ஆயிடுறாளோன்னா அவ என்ன பண்றான், நமஸ்காரம், என்ன நமஸ்காரம், பிரணதா பூத்வா, கைய கூப்பிண்டு சாயா சக்ஞா கிட்ட சொல்றாளாம். என்ன சொல்றான்னா, சாயா பிரவீத் தவாஜ்ஞாகாரிணீம் தேவி ஷாதிமாம் கரவாணி கிம். உங்களுடைய ஆக்ஞை என்னவோ அத நான் செய்யறதுக்கு சித்தமா இருக்கேன். என்னை காப்பாத்தி நீங்க என்ன பண்ணணும்ன்றத சொல்லணும் அப்படின்னு சொல்றா. சக்ஞோவாச்ச ததச்சாயாம் சவர்ணே ஸ்ருணு சுந்தரி. உடனே சக்ஞா சொல்றானா, ஏ சவர்ணே சுந்தரி, அழகானவளே, நான் சொல்றதை கேளு. அகம் யாஸ்யாமி சதனம் துவஷ்டுஸ்துவம் புனரத்ரமே பவனே வச கல்யாணி நிர்விஷங்கம் மமாக்ஞயா. சொல்றா, நீ என்ன மாதிரியே இருக்க. என்ன துவஷ்டுஹு துவம் அகம் யாஸ்யாமி சதனம். நான் என்னுடைய தந்தை துவஷ்டாவனுடைய துவஷ்டுஹு சதனம் அகம் யாஸ்யாமி, நான் துவஷ்டாவனுடைய சதனத்துக்கு நான் போக போறேன். நீ என்ன பண்ண, துவம் புனகா அத்திர பவனே வச, இந்த பவனம் இருக்கே, சூரியனுடைய பவனம் இருக்கே, இந்த இடத்துல நீ வாசம் பண்ணு. மனுரேஷ யமாவேதௌ யமுனாயாம் யமுனாயம் சக்ஞகௌ. இந்த 3 குழந்தைகள் இருக்காளே, இவன் தான் என்னுடைய புத்திரன் மனு, வைவஸ்வத மனு. இது யமன், இது யமுனா. இவா 3 என் குழந்தைகள்.
ஆனா இனிமேலிருந்து இவா உன் குழந்தைகள். ஸ்வாபத்திய திருஷ்டியா, உன்னுடைய அபத்தியம் என்கின்ற திருஷ்டியோட திரஷ்டவ்யா, இவா 3 பேரும் உன் குழந்தைகள், நீ இனிமே பார்க்கணும். ஏதத் பாலத்ரயம் துவயா, இந்த 3 குழந்தைகள் இனிமே உன் குழந்தைகள். அநாக்கேயமிதம் விருத்தம் துவயா பத்யோ சுசிஸ்மிருதே, இந்த விஷயத்த என்னுடைய பதிக்கு நீ தெரியாம பாத்துக்கணும். இத நீ சொல்லக்கூடாது. நீ என்னுடைய பத்தினியா, என்னுடைய ரூபமாக இருந்துட்டு சூரியனுடைய பத்தினியாக நீ இங்க இருப்பாய். ஏன்னா நீ சாயா ஒன்னும் பண்ணிட முடியாது சூரியனால. அதனால நீ அவனுடைய பத்தினியாக என்னுடையவே ரூபமாக நீ தெரியற. அதனால அவனால கண்டுபிடிக்க முடியாது. இவாள உன் குழந்தையா பாத்துக்கோ, நான் தான் நீ அப்படிங்கிற மாதிரி இங்க வாழணும். இந்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிடுறா. இதியா கர்ணியாதசா துவாஷ்ட்ரீம் தேவீம் சாயாம் ஜகாதஹ. இப்படி சொன்ன உடனே அவ பதில் சொல்றாளாம். ஆகச்ச கிரகணான் நாகம் ஆஷாபாஞ்ச கதாஜன ஆக்யாஸ்யாமி சரித்திரம் தேயாகி தேவி யதா சுகம். கவலைப்படாதீங்கோ, என்னுடைய முடிய பிடிச்சு இழுத்து எனக்கு சாபம் கொடுத்து ஏதாவது பண்ணாத வரைக்கும் நான் இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். ஆகச்ச கிரகணாது, என்னுடைய கச்சத்தை முடிய பிடிச்சு இழுத்து கேட்டாலோ, சாபாது, சாபம் கொடுக்கிற அளவுக்கு போற வரைக்கும் கதாச்சன ஆக்கியாஸ்யாமி, நான் இந்த விஷயத்த சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நீங்க தைரியமா போயிட்டு வாங்கோ. யாகி தேவி யதா சுகம், நீங்க போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன். உங்களுடைய ரூபமாக நான் இங்க இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சாயையானவள் ஆசுவாசம் கொடுக்கிறா. உடனே அவள் கிளம்பிடுறாளாம். சக்ஞா இத்தியாதிஷ்ய சவர்ணாம் சாததா இத்யுக்தா சவர்ணயா பிதுரந்திகமாசாத்ய நத்வாத்வஷ்டாரமப்ரவீத். கிளம்பி போயிட்டா. போய் அவருடைய தந்தையார் துவஷ்டார்கிட்ட போய் நமஸ்காரத்தை பண்ணி அவளுடைய கஷ்டத்தை சொல்றா, எதனால வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றா. பிதா சோடும் ந சக்னோமி தேஜஸ்தேஜோ நிதேரஹம் தீவிரம் தஸ்யார்ய புத்திரஸ்ய கஷ்யபஸ்ய மகாத்மனஹ. அப்பா, என்னால சகிச்சிக்க முடியல. நசோடும் சக்னோமி, என்னால சகிச்சிக்க முடியல. தேஜா தேஜோ நிதேஹே, தேஜஸுக்கெல்லாம் தேஜஸாக சர்வ பிரகாச ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் என்னுடைய பர்த்தா, அவருடைய அந்த தேஜஸ என்னால சகிச்சுக்க முடியல. அதனால நான் இங்க வர வேண்டியதா போயிடுத்து. கஷ்யபஸ்ய மகாத்மனா தீவிரம் தஸ்ய, கஷ்யபருடைய புத்திரனாகிய சூரிய பகவானுடைய அந்த தேஜஸ் ரொம்ப தீவிரமா இருக்கு. நிஷம்ய உதீரிதம் தஸ்யா பித்ரா நிர்வர்சிதா பகு பர்த்து சமீபம் யாகி இது நியுக்தா சா புனః புனः. புருஷன் வீட்டுல இருந்து கோச்சின்னு வந்துட்டா என்ன பண்ணுவா? பொண்ணுடைய அப்பா அந்த காலத்துலாம் திருப்பியும் அங்கதான் போகணும், நீங்க இருக்கக்கூடாதுன்னு வளரணும். பர்த்து சமீபம் யாகி, திருப்பியும் போ, உன் புருஷன்கிட்டயே போ அப்படின்னு திருப்பியும் சொல்றாரு. இங்க நீ இப்படி பண்ணிடுறது சரி கிடையாது, அங்கதான் வாழணும், வாழாவே இங்க வந்துட்டிய அப்படின்னு பர்த்து சமீபம் யாகீதி நியுக்தாசா புனః புனः திருப்பி சொல்றாராம். ஏன்னா அது அவ்வளோ சோபை கிடையாது ஒரு ஸ்திரீக்கு. அவளோட சிச்சுவேஷன் ஜெனுவின், அது வேற விஷயம். இந்த கேஸ்ல
இருந்தாலும் பொதுவாக அது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அவரோட வாழ முடியாதுன்னு வந்தது. அவருடைய பொண்ணுடைய அப்பாவானோ அதனால திருப்பி போன்னு சொல்றார். ஆனா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னடா அது இவ்வளோ, நான் ஒன்னும் அவரை வெறுத்து வரலையே, முடியலேன்னு தானே வந்தேன் அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப துக்கப்பட்டாலாம். சிந்தாமபாப மகதீம், ரொம்ப சிந்தனை வந்துடுத்து அவளுக்கு. ஸ்திரீனாம் திக்கேஷ்டிதம் த்விதி, ஒரு ஸ்திரீனுடைய நிலைமை எப்படி மோசமா இருக்கு பாத்தியா அப்படின்னு ரொம்ப துக்கப்படுறா. நிநிந்த பகுதாத்மானம் ஸ்திரீத்வம் ச அதி நிந்தசா, பெண்மைய ரொம்ப நிந்த பண்றாள். சுவாதந்திரியம் ந கொச்சித் ஸ்திரீனாம், பெண்களுக்கு சுதந்திர தன்மையே இல்லாம இருக்கே, இன்னைக்கு இருக்கு. அந்த காலத்துல அவர் சொல்றா, சுவாதந்திரியம் ந கொச்சித் ஸ்ரீனாம் திகஸ்துவான் தந்திரிய ஜீவிதம் சைஷவே யௌவனே பிராந்தே பித்ருபர்த்ரு சுதாத்வயம். எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு டயத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட பயந்துட்டு வாழ வேண்டியிருக்கு. சுதந்திர தன்மை இல்ல. என்ன, எங்க போனாலும் எந்த இடத்துலயும் சுதந்திரம் கிடையாது. இப்படி இருக்கே, சைஷவே யௌவனே, சிசுவா குழந்தையா இருக்கும்போது அப்பாட்ட பயப்பட வேண்டியிருக்கு. யௌவனத்துல பர்த்தாட்ட பயப்பட வேண்டியிருக்கு. யௌவனே பிராந்தே, என்னன்னா குழந்தைகிட்ட வயசானதுக்கு அப்புறம் அவள்கிட்ட பயப்பட வேண்டியிருக்கு. சைஷவே யௌவனே பிராந்தே பித்ருபத்ரு சுதாத்பயம், சிசுவா இருக்கும்போது பிதாட்ட பயம், யௌவனத்துல பர்த்தாட்ட பயம், பிராந்த வயசானதுக்கு அப்புறம் சுதா புள்ளேட்ட பயம். அதனால பயந்து வாழ வேண்டியிருக்கே ஸ்திரீக்கு. அட்லீஸ்ட் புருஷாலாவது என்ன, யௌவனத்துல மட்டுமாவது தைரியமா இருக்க முடியாது. அவனும் சிசுவா இருக்கும் பொழுது பிதாட்ட பயப்பட வேண்டியிருக்கு. வயசானதுக்கு அப்புறம் அவனும் பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ பயந்துதான் வாழ வேண்டியிருக்கு. குறைஞ்சபட்சம் யௌவனத்திலேயாவது அவன் தைரியமா இருக்க முடியறது. பொம்மநாட்டியால அதுவும் முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாளாம். இருந்தாலும் பர்த்தாவனுடைய கிரகத்துல இருந்து வந்துட்டோம், இப்ப அப்பாவும் விடமாட்டேங்கிறாரே, இங்க இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. தியக்தம் பர்த்துர் கிரகம் மௌகத்யாத் ஹந்த துர்விருத்தியாமயா அவிஜ்ஞாதா பீஜே அத்யாயாம் மத பத்யுர்நிகேதனம். இப்படி அவசரப்பட்டு அப்பாவை நம்பிட்டு புருஷனை விட்டுட்டு வந்துட்டோமே, அதனால முதல்லயே யோசிச்சிருக்கணும். இத மௌத்யாது, இவர் யோசிக்காம பண்ணிட்டேங்கிறா. தியக்தம் பர்த்துஹு கிரகம், புருஷனுடைய வீட்டை விட்டுட்டு வந்துட்டேனே, இப்படி துர்விருத்தம் பண்ணிட்டனேனா, யோசிக்காம பண்ணிட்டேன். இப்ப திருப்பி போனா அங்க வேற ஒத்தி வச்சுட்டு வந்துட்டேன், நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அவிஜ்ஞாதா பிச்சே அத்யமாயாம் மத பத்யுர்நிகேதனம் தத்ராஸ்தி சா சவர்ணா வை பரிபூர்ண மனோரதா. அங்க ஏற்கனவே சவர்ணா வச்சிருக்கேன், அப்போ அங்கேயும் போக முடியாதுன்னா. அதாவதிஷ்டே சாத்ரைவ பித்ரா நிர்வர்சிதாப்யஹம் ததோதி சண்டாம்சு பித்ரோரதி பயங்கரஹ அஹோ யதுச்யதே லோகைஹி உபாக்யானமிதம் ஹி ததே ஸ்புஷ்டம் திருஷ்டம் மயாத்யேதி ஸ்வகராங்கார கர்ஷணம் நஷ்டம் பர்த்ருகிருஹம் மௌக்த்யாச்ரேயோ வான பிதுர்கிருஹம் வயஸ்ச பிரதமம் சாரு ரூபம் த்ரைலோக்யகாங்ஷிதம் சர்வாபிபவனம் ஸ்திரீத்வம் குலம் சாதீவ நிர்மலம் பதிஷ்ச தாத்ருக் சர்வஜ்ஞோ லோகசக்ஷுஸ்தபோ மஹः சர்வேஷாம் கர்மணாம் சாட்சி சர்வத்திர சஞ்சரஹ. அதனால இப்படி எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்கேயே இருந்தேன்னா, இந்த என்னுடைய பர்த்தாவானவர் இன்னும் என் மேல பின்னாடி இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா ரொம்ப கோபப்படுவார். அதனால அவருடைய கோபம் அந்த சமயத்துல தாங்க முடியாம இருக்கும். என்னன்னா, கையில தணலை வச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு,
இங்கேயும் வர முடியாம இங்கேயும் இருக்க முடியாம அங்கேயும் போக முடியாம ஆயிடுத்து. அதனாலதான் பொதுவாக பர்த்தாவினுடைய இடத்த விட்டுட்டு வர்றது தப்பு அப்படின்னு உலகத்துல சொல்லப்படுறது. என்னதான் இருந்தாலும் நஷ்டம் பர்திரு கிரகம் மௌத்தியாதி ஸ்ரேயோ வான் அபித்ரு கிரகம். அப்பாவனுடைய கிரகத்துல என்னைக்கும் சௌக்கியம் கிடையாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். ஸ்புடம் திருஷ்டம் மயா அத்ய இது ஸ்வகராங்கார கர்ஷணம். தன்னுடைய கையில இருக்கிற தணல் மாதிரி ஆயிடுத்து இப்போ என்னுடைய நிலைமை. போடவும் முடியாது, கையிலையும் வச்சுக்கவும் முடியாது. திருடனுக்கு தேல் கொட்டின கதையா இப்படி ஆயிடுத்தே. அப்பா வீட்டை நம்பி புருஷனை விட்டுட்டோமே. அது மட்டும் இல்லாமல் வயஸ்ச பிரதமம் சாரு ரூபம் திரைலோக்கிய காங்கிதம். இந்த காலத்துல என்னுடைய அவஸ்தை யௌவன அவஸ்தையில இருக்கேன். என்னுடைய அழகு 3 உலகத்தினால விரும்பப்படக்கூடியதாகிய ஒரு யௌவனம் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கிரகத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. சர்வாபிபவனம் ஸ்திரீத்வம் குலம் ச அதீவ நிர்மலம். இந்த சந்தர்ப்பத்துல நான் என்னோட அழகுனால எங்கேயாவது மாட்டிக்காமையும் இருக்கணும். புருஷ வீட்டுக்கும் போக முடியாது, அப்பா வீட்லயும் இருக்க முடியாது. அதே சமயத்துல அவர் கண்ணுல இருந்து நான் தப்பிச்சு போகவும் முடியாது. ஏன்னா அவர் அப்படி ஒரு தேஜஸ்வி. பதிஷ்ட தாதிருக்கு சர்வஜ்ஞா. அனைத்தையும் அறிந்தவர் என்னுடைய பதி சூரிய பகவான். லோகசக்ஷு தமோபகா. இருட்டு அழிக்கக்கூடிய உலகத்திற்கே கண்ணாக இருக்கக்கூடியவர் பகவான் சூரிய பகவான். சர்வேஷாம் கர்மணாம் சாட்சி. எல்லா கர்மாக்களுக்கும் சாட்சியா இருக்கார். சூரியனை வச்சுதானே கர்மா நடக்கிறது. சூரியோதயத்தை வச்சுதான் திதி நிர்ணயமாகிறது, நட்சத்திர நிர்ணயமாகிறது. சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் கால வேளையில தான் நீ கர்மாவை பண்ண வேண்டியிருக்கு. இந்த தேவ கர்மாக்களை காலையில பண்ணணும், பித்திருக்கர்மாக்களை அபராண்டத்துல பண்ணணும், இப்படியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா சூரியனுடைய தன்மை நிலையை வச்சுதான் இருக்கு. அதனால கர்மசாட்சி அப்படின்னு சூரியனுக்கு பேர். கர்மசாட்சினே அப்படின்னு பாடுறார் தீட்சிதர். எல்லா கர்மாக்கும் சாட்சியா இருக்கக்கூடியவர் சூரியன் தான். அவனுக்கு அர்க்கியம் விட்டுட்டு சூரியனுக்கு படைச்சிட்டு தானே எல்லாத்தையும் பண்றோம். அப்பேற்பட்ட ஒரு பர்த்தா என்னுடைய பர்த்தா. உலகத்துல இருக்க இருட்ட எல்லாத்தையும் நீக்கிறவர், எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மாதிரி. சர்வஹா சர்வத்திர சஞ்சரஹா. எல்லா இடத்துலயும் சூரியனுடைய பிரகாசம் ரூபமாக நிறைஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பர்த்தா என்னுடைய பர்த்தா. என்ன அதனால இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். மஹ்யம் ஸ்ரேய கதம் வா ஸ்யாத் இதி சா பரிசிந்த்ய ச அகச்சதே வடவா பூத் வாதபதேர் பர்யனின் திதா உத்தராம் ச குரூன் பிராப சரந்தி நீரசம் திருணம் யுத்தேபே ச தபஸ்தீவ்ரம் பதிமாதாய சேதசி தபோபலேன தத்வத்யு சஹிஷ்யே தேஜ இத்யலம். அப்போ எனக்கு எப்படி மகத்தான ஸ்ரேயஸ் ஏற்படும் அப்படின்னு யோசிக்கிறாளாம். மஹ்யம் ஸ்ரேயா கதம் வாஸ்யசி கதம் வா ஸ்யாத் இதிசா பரிசிந்தியத. அவ யோசிச்சு பார்க்கறா என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு எது நல்லதாக இருக்கும், எங்க போகலாம் அப்படின்னு யோசிச்ச உடனே உத்தராம்ச குருன் பிராப. வடக்க குருக்ஷேத்திரத்தை அடையறா. வடவ மேர் அதாவது ஒரு விதமான குதிரைக்கு சமமான ஒரு ரூபத்தை எடுத்துண்டு அங்க போய் தபஸ் பண்றா. நீரசம் திருணாம்
யுத்தேபே தபஸ்தீவிரம், புல்ல மேய்ஞ்சிண்டு தபஸ் பண்ணி தன்னுடைய அந்த பர்த்தாவனுடைய தேஜஸை தான் தாங்கிக்க கூடிய சக்தி அடையறதுக்காக தபஸ் பண்றா. தபோபலேன தத்பத்யு சகிஷ்யே தேஜகா, தன்னுடைய பத்தியினுடைய அந்த நெருப்ப தாங்கிக்கிற அளவுக்கு ஒரு தபஸ பண்ணி நம்ம சூரியனை அடையணும் அப்படின்னு அவ தபஸ் பண்றா. இதுக்குள்ள மன்யமானோத தாம் சக்ஞாம் சவர்ணாயாம் ஸ்ததாரவி சாவர்ணிர்ஜனயாமாச மனும் அஷ்டமம் உத்தமம் தனைஸ்சரம் த்விதீயஞ்ச சுதாம் பத்ராம் த்ரிதீயிகாம் சவர்ணாஸ்வேஷ்வபத்யேஷு சா பத்னியா ஸ்திரீ ஸ்வபாவதா. இங்க சூரிய பகவான் என்ன பண்றார்? சக்ஞாவாகவே சவர்ணாவை நினைச்சுக்கிறார். ஏன்னா அவருக்கு விஷயம் தெரியாது. அதனால சூரிய பகவான் சக்ஞான்னு நினைச்சு கொண்டு சவர்ணாவாகிய சாயாவோடு இணைஞ்சு அவர் அங்க குழந்தை பெத்துண்டாலாம். சாவர்ணி ஜனயாமாச, அந்த சாவர்ணிகோ மனுன்னு நம்ம படிக்கிறோம் காவாசி புராணங்கள்ல. சாவர்ணிகோ மனுஹு, அந்த 8வது மனு. அஷ்டமம் உத்தமம். வைவஸ்வத மனு முதல்ல சக்ஞா வழியா பிறந்துட்டார். இங்க சாவர்ணின்ற அந்த மனு சாயாக்கு பிறகுறார். அது தவிர சனைஷ்சரம் த்விதீயம், 2வது புத்திரனாக சனைஷ்சரன் பிறகுறார். அப்புறம் 3வதாக ஒரு பொண்ணு பிறக்கிறா. அவளுக்கும் சாயாக்கும் பத்ரான்னு பேரு. ஏற்கனவே அங்க வைவஸ்வத மனு, யமன், யமுனா 3 பேரும் சக்ஞாக்கு பிறந்தா. இங்க சாவர்ணிர் அப்படிங்கிற மனு, சுவாயம்புவ மனுன்னு ஒருத்தர் இருக்கார். இது சாவர்ணின்ற மனு. அந்த சாவர்ணி, அப்புறம் சனைஸ்வரன், 3வதாக பத்ரம் என்ற பெண், பத்ரான்ற பெண்ணும் பிறக்கிறா. சவர்ணாசு ஏஷு பத்தியேஷு, அவ என்ன பண்றான்னா இந்த குழந்தைகளை வளர்த்துட்டு வரா. இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் மேல பிரியம் ஜாஸ்தியா இருக்கான் அவளுக்கு. இந்த ஏற்கனவே பிறந்த 3 குழந்தைகளை விட இந்த குழந்தைகள் மேல அவ தன்னுடைய குழந்தைகள்ன்றதுனால தான் உடம்புல இருந்து பிறந்ததோ இல்லையோ ஸ்திரீ சுபாவத்தகான்னு போட்டார். பெண்களுக்கே இயற்கையான சுபாவம் என்னன்னா தன்னுடைய உதரத்திலேருந்து வயத்திலேருந்து பிறந்த குழந்தைகளுக்கு மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கும்னு ஒரு சுபாவம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் மாட்டா பெத்த குழந்தைகள் தானே அதுன்ட்டு அது மேல பிரியம் கம்மியா வச்சுட்டாலாம். அது தப்புன்னு சொல்றது சாஸ்திரம். சகாராபியதிகம் ஸ்நேகம் நதா பூர்வஜேஸ்வதா மனுஹு தத் சாந்தவானே ஜேஷ்டோ பக்ஷ்யாலங்காரலாலனே கனிஷ்டேஷு அதிகம் திருஷ்ட்வா சாவர்ணியாதிஷு நோ யமஹ கதாஜித் ரோஷதோ பால்யாத் பாவினோ அர்த்தஸ்ய கௌரவாத். அதிக ஸ்நேகம் தன்னுடைய இந்த குழந்தைகளுக்கு வந்துட்டான். அப்போ மனுவானவன் அதை சகிச்சுக்கிறான். என்ன எந்த மனு? வைவஸ்வத மனு தத் சாந்தவான், அத பரவாயில்ல போயிட்டு போறது. என்ன அவளுக்கு அதிகமா சாப்பாடு போடுறா, அலங்காரம் பண்றா, லாலனம் பண்றா, போயிட்டு போறது என்ன அவளுடைய குழந்தை தானேன்னு அவருக்கு பிரச்சனை இல்ல. கனிஷ்டன் சின்ன பையன் யமனால இதை சகிச்சுக்க முடியும். கனிஷ்டேஷு அதிகம் திருஷ்ட்வா சாவர்ணியாதிஷு நோ யமஹா கதாச்சித் ரோஷதே. யமனுக்கு ஒரு சமயம் கோவம் வந்துடுத்து. என்ன ஒரு பால்யாத் பாவினா, ஏன்னா அவன் சின்னவன். பெரியவனா இருக்கக்கூடிய வைவஸ்வத மனுவுக்கு இது ஓரளவு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. யமன் குழந்தையான பாலன். அதனால
தன்னை விட்டுட்டு மத்த குழந்தைகள்கிட்ட வந்து இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு காலை உயர்த்தி காமிச்சிட்டானாம். பதா சந்தர்ஜயாமாச யமஹா சஜ்ஞாச ரூபிணீம் சம்சசாபஜ சாக்ரோதாத் சாவர்ணேர் ஜனனி ததா. காலால உதைக்கிற மாதிரி தூக்கிட்டான். உதைக்கலையா? யார பார்த்துன்னா சஜ்ஞா சரூபிணம், சஜ்ஞா மாதிரி ரூபத்தோடு இருக்கக்கூடிய சவர்ணா, அவளை பார்த்து காலை தூக்கினா. அதை பார்த்த உடனே சவர்ணாவனுடைய ஜனனி தாயாரானவள் சாபம் கொடுத்துட்டாளாம். என்ன சாபம் கொடுத்தா? ஜிகான்சதாத்வயா பாப மாயதங்கிரி சமுத்தியதா மாம் யதங்கிரி சமுத்தியதா அச்சிராத் தத் பதத்வேஷ தவேதி பிருஷதுக்கிதா மாதுஷாப பரித்ரஸ்தா யமஹா அபி பிதுரக்ரதா சசம் சர்வம் தத்விருத்தம் ரக்ஷ ரக்ஷேத்யுவாச்சதா. சாபம் கொடுத்தாளா, ஏ பாபி, ஏ பாப, என்ன பாப்பியானவனே, நீ கொல்ல வந்தியே தாயாரான சவர்ணி. ஜனனி சாவர்ணேகே, ஜனனின்னா சாவர்ணியனுடைய ஜனனின்னு அர்த்தம். இங்க வந்து அவளை கொல்ல வந்தியே நீ, காலை தூக்கி நீ பண்ணிட்டதுனால மாம் யத் அங்கிரி சமுத்தியதா அச்சிராத் தத் பதத்வே தவ, கீழே விழட்டம்னு சாபத்தை கொடுத்துட்டா. உடனே ஓடி போய் தன்னுடைய மாத்ருசாபத்தை கேட்ட உடனே பிதுகு அக்ரதா, அப்பாவுக்கு முன்னாடி போய் சொல்றார், என்ன காப்பாத்து காப்பாத்து, ரக்ஷ ரக்ஷ, நான் என்ன தப்பு பண்ணேன்? மாத்ரா சுதேஷு சர்வேஷு வர்த்தனீயம் சமம். ஒரு தாயாரானவள் எல்லா குழந்தைகள்கிட்டயும் சமமாதான இருக்கணும். இவ இப்படி இருக்காளே, ஏன்னா இது தன்னுடைய டைரக்ட் தாயார்னா குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்காதானோ யமனுக்கு. அதனால நான் நேர காலை தூக்கினே ஒழிய அவளை உதைக்கலையே. தஸ்யாம் மயா உத்தியதா பாதகா, காலை தூக்கினேன். தேகே பரிபாதிதா, அவ உடம்புல போய் நான் ஒன்னும் உதைக்கலையே. என்ன அப்படி இருந்தும் எனக்கு இப்படி சாபம் கொடுத்துட்டா. நீதான் வந்து என் கால் விழாம என்ன காப்பாத்தணும். பால்யாத்வா எதிவா மோகாது தத் பவான் க்ஷந்துமர்ஹசி, நீங்கதான் வந்து என்ன க்ஷமிச்சு கோபதே ஷாபாத் ஷாபத்தோ மாதுகு மா அங்கிரிஹி ஏஷமே, என்னுடைய அங்கிரியான பாதங்கள் கீழே விழாம நீங்க தான் வந்து காப்பாத்தணும்னு போய் சூரிய பகவான் கிட்ட போய் யமதர்மராஜாவானவர் வேண்டிக்கிறார். உடனே விவஸ்வான் சொல்றார், அபராத சகஸ்ரேபி ஜனனீன ஷபேத் சுதம் தஸ்மாத் கிமபி போபால பவிஷ்யதி அத்ர காரணம் ஏன த்வாம் சா அசபத் க்ரோதாத் தர்மஜம் சத்யவாதினம் மாத்ருஷாபோ அந்யதா கர்த்தும் ந சக்ய கேனசித் கொஜித். எவ்வளவு ஆயிரக்கணக்கான அபராதங்கள் பண்ணாலும் ஒரு தாயார் குழந்தைய சபிக்க மாட்டா. அபராத சகஸ்ரேபி ஜனனீன சபேத் சுதம், ஒரு தாயாரானவள் தன்னுடைய குழந்தைய 1000 குற்றம் பண்ணாலும் சவிப்பாளா? அதனால தஸ்மாது கிமபி போபால பவிஷ்யதி அத்திர காரணம், அதனால ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனாலதான் இந்த சாபம் நடந்திருக்கு. ஏன்னா இவருக்கு தெரியாதே, உண்மையான தாயார் இல்லைங்கிறது தெரியாது. சக்ஞாதான் நினைச்சுட்டு இருக்கார் விவஸ்வான் இது வரைக்கும். அதனால ஒரு தாயார் இப்படி சொல்லிட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். உன்னை சபிக்கணும்னு நினைச்சு சொல்லியிருக்க மாட்டா. கோபத்தினால பண்ணியிருந்தாலும் கூட அது வேற ஏதோ காரணத்தினாலதான் இருக்கும். நமக்கு அது புரியாது. என்ன ஆனாலும் அம்மா பட்டு கொடுத்திருக்கிற சாபத்தை ஒரேடியா இல்லாம பண்ணிட முடியாது.
மாதிருஷாபகா அந்நியதா கர்த்தும் ந சக்கியா கேனச்சித் கொச்சி. ஒரு தாயார் சாபம் கொடுத்துட்டான்னா அது வேற விதமா மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு உள்ள போய் விஷயம் என்னன்றத என்ன கேட்கறதுக்கு போறார். அதுக்கு முன்னாடி சொல்றார், இந்த சாபத்தை வேற விதமா நான் மாத்திடுறேன். கிருமயோ மாம்சமாதாய யாஸ்யந்தி அஸ்மாத் மஹீதலம் இத்தந்து சரிதார்த்தா ஸ்யாத் சாபஸ்திராதா பவானபி. உன்னுடைய காலில் இருந்து கிருமிகள் கொஞ்சம் சதையை எடுத்துட்டு போய் பூமியில போட்டுரும். அதனால சாபம் நடந்தா மாதிரி ஆச்சு, உனக்கும் விஷயம் அதனால பாதிப்பு இல்லாமையும் பண்ணிடுறேன். கிருமையா மாம்சமாதாய, கிருமிகள் மாம்சத்தை எடுத்துட்டு மஹீதலத்துல போட்டுரும். அப்படி பண்ணிட்டதுனால உங்களுக்கு வந்த சாபம் பூர்த்தி ஆன மாதிரி ஆயிடும். சாபம் கொடுத்த சாபம் பலிச்சா மாதிரி ஆச்சு, உனக்கும் அதனால பிரச்சனை இல்லாம ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதிபுத்திரம் சமாஸ்வாசிய ரவிஹி அந்தப்புறம் மேயோ, சூரியன் அந்தப்புறத்துக்கு வரார் சொல்லிட்டு குழந்தைய கன்சோல் பண்ணிட்டு இரமாலோக்கிய தாம் பாரியாம் உவாச்ச சவிதாவச்சா, பொண்டாட்டிய பார்த்துட்டு சொல்ல கேக்குறார், என்ன புள்ளேட்ட பொண்டாட்டி விட்டு கொடுக்கல, என்ன அம்மா சொல்லியிருந்தா ஏதோ காரணமா தான் இருக்கும், சாபத்தை நான் டைல்யூட் பண்ணிடுறேன்ட்டு பண்ணிட்டார். இருந்தாலும் பொண்டாட்டி பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுனால பாரியாட்ட பேசுறார். ஐ பாமினி பாலேஷு சமேஷ்வபி குதஸ்த்வயா விதீயதே அதிக ஸ்நேஹா சாவர்ணியாதிஷு அநாதிஷு. நீ எப்படி இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு சமமா பண்ண வேண்டாமா? எல்லா குழந்தைகளும் சமமா இருக்குன்ற பொழுது 6 குழந்தைகள்ல நீ 3 பேருக்கு பக்ஷபாதம் பாக்குறது தவறு இல்லையான்னு அவளை பார்த்து கேட்கிறார். சொல்றா, நாஜ சக்ஷேயதா சாத பாஸ்வதே பரிபிருச்சதே ததா ஆத்மானம் சமாதாய சோஜ்ஞாசீத் சர்வமேவ ஹி ததோ பகவதே சப்துமுத்யதே சாஷசம்சா யதா விருத்தம் ததா தத்யம் துஜோஷ பகவானபி. அவ பதிலே சொல்லலையாம் இந்த மாதிரி கேட்ட உடனே அவர் என்ன பண்றார், ஆத்மானம் சமாதாய, தன்னை ஒருங்கிணைச்சுட்டு ஞான திருஷ்டியில பாக்குறார் என்ன நடந்தது. அவருக்கு உடனே எல்லா விஷயமும் புரிஞ்சு போயிடுது. இவ தான் பத்னியே இல்ல, சக்ஞா இல்ல, இவ சாயா அப்படின்னு உடனே சாபம் கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டார். உடனே அவர் டக்குன்னு சாபத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சப்து முத்தியதே, அவர் சாபம் கொடுக்கலாம்னு கிளம்பின உடனே இவ யதாவிருத்தம் ததாகத்தியம் இருக்கிறது அப்படி. ஏன்னா அவ சொல்லியிருக்காளோன்னா, சக்ஞாட்ட என்ன வாக்கு கொடுத்திருந்தா, என் முடிய பிடிச்சி இழுத்தாலோ இருக்கிற வரைக்கும் இல்ல, என்ன சாபம் கொடுக்க போகிற வரைக்கும் நான் இதை சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தா. இப்ப அவர் சபிக்க போறார் அப்படின்ன உடனே அவ விஷயத்த சொல்லிட்டா. ஏன்னா அவ சக்ஞாவுக்கு கொடுத்த வாக்கியம் கடைபிடிச்சிட்டா, அது வரைக்கும் சொல்லல. இவர் தானே கண்டுபிடிச்சார். அவ பக்ஷவாதம் பார்த்ததுனாலதான் இவர் கண்டுபிடிக்க வேண்டியிருந்து, இருந்தாலும் இவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு உடனே அவ விஷயத்த சொல்லிட்டான்னு உடனே அவருக்கு சந்தோஷம் வந்துட்டான். சரி பரவாயில்ல, உண்மையை ஒத்துட்டாவோ, அதனால போயிட்டு போறதுன்னு சொல்லிட்டு, அதுவும் அவ உண்மையானவள் தான், அவ சக்ஞாவுக்கு கொடுத்த வாக்குனாலதான் அவ இப்படி இருந்தாங்கிறதுனால அவ மேல தப்பு இல்லைன்றதை புரிஞ்சுட்டார். தத்யபாஷணசஸ்தாம் துரவித்தாம் து ரவிஹி ஞாத்வா நிராகசம் ந சசாபச சங்கிருத்தஹ யயௌ தத்வஷ்டுஹு அந்திகம் त्वष्टुः अन्तिकम् शशापच சங்கிருத்தா யயௌச்ச त्वष्टुः अन्तिकम्. त्वष्टाவனுடைய கிரகத்துக்கு போனார். எதுக்குன்னா உண்மையான பத்னியை பார்க்கணும் இல்லையோ. இவள் பாஷணத்தா தாம் து ரவிஹி ஞாத்வா நிராகசம். இவ குற்றமற்றவள் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. அதனால ந சசாப, அவளை சாபம் கொடுக்கல.
அவளுடைய கோபம் இருந்திருந்தாலும் சாபம் கொடுக்காம என்ன பண்ணார், தொஷ்டுவனுடைய கிரகத்துக்கு போய் எங்க தன்னுடைய உண்மையான பத்னின்னு கேட்கிறார். தொஷ்டா அபீச்ச யதாநியாயம் சான்வயம் திக்ம தேஜசம் நிர்தக்து காமம் கோபேன பிராகான் அர்ச்சமுதாததா. தொஷ்டா எடுத்த எடுப்புல சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றார். பண்ணி அவரை ஆசுவாசப்படுத்துறார். அப்புறம் தொஷ்டா சூரியன்கிட்ட அவ தபஸ் பண்றா அப்படிங்கிறத சொல்லி அவளை நோக்கி அனுப்பி வைக்கிறார். என்ன சொல்றார் தொஷ்டான்னா, தவாதி தேஜசோ பீதா, உன்னுடைய தேஜஸ்னால ஏற்பட்ட பயத்தினாலதான் பிராபிய உத்தர குருன்றவே, உத்தர குருக்ஷேத்திரத்தை போய் குதிரையாக அலைஞ்சின்னு இருக்கா. நீ அங்க போய் பாப்ப. அவ உத்தமமான ஸ்திரீ, அவள் சக்ஞான்றவள். அதனால நீ அவளை போய் அங்க போய் பார், குருக்ஷேத்திரத்துல போய் பாருன்னு சொன்ன உடனே சூரியனானவர் உத்தர குருக்ஷேத்திரத்துக்கு போன உடனே அங்க அவளுடைய பத்னிய பாக்குறார். லப்தாக்ஞோ அத சவிதா கத்வா உத்தர குருநரம் சாட்சாத் தபோமயீம் லக்ஷ்மீம் சரந்தீஞ்ச தபோமஹத். மகா தபஸ்வியாக தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவளை பார்க்கிறார். அப்படியே தகிச்சுட்டு இருக்காளாம் பார்க்கவே. ததர்ஷ வடவா ரூபம் வாடவா நல தேஜசம், அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கிற நீரசானி திருநான்யேவ விருண்வந்தீம் யோகமாயையா, யோகமாயினால புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு தபஸ் பண்ணிட்டு சர்வ தேஜஸ்வியாக இருக்கா. துஷ்டானுடைய புத்திரியானவள் தான் அவள், சக்ஞை தான், பாபமற்றவள் அப்படின்றத தெரிஞ்ச உடனே இவரும் குதிரையா மாறிட்டாராம். அனேன சம்சவிஜாயதாம் துஷ்டீம் அஸ்வரூபிணீம், குதிரை ரூபத்துல இருக்கக்கூடிய அவள் வேற யாரும் இல்ல, என் தன் பத்னி தான் தெரிஞ்ச உடனே ச ஹரிஹி ஹரி ரூபேண முகேன சமபாவயத்தே துவரமானாச்ச பரித பரபுருஷ சங்கையா. இவரும் குதிரையா மாறி அவளோட சேர்ந்துட்டார். பரபுருஷன் நம்ம கிட்ட சேர்ந்துட்டானேன்னு சொல்லிட்டு கர்ப்பத்தை வாயால வாந்தியாக எடுத்து தள்ளி விட்டாளாம். அதிலிருந்து அஸ்வினி குமாரர்கள் உற்பத்தியானார்கள். சா தன் நிரவத்து மச்சுக்ரம் நாசிகாபியாம் விவஸ்வதா, அந்த சூரிய பகவான் விவஸ்வானுடைய கர்ப்பத்தை நாசிக்கம் வழி மூக்கு வழியாக வெளியில தள்ளினா. தேவோ தஸ்மாத் அஜாயே தாம் அஸ்வினௌ விஷஜாம் வரவு. என்ன அஸ்வினி குமாரர்கள் அவளுடைய உற்பத்தி எப்படி ஏற்பட்டது, இது எல்லாமே கிரகங்களினுடைய தன்மை, அது எதனுடைய தன்மை எதனோட சேர்ந்து எந்த விதமாக இருக்கு அப்படிங்கிற தேவதைகள் கிரகங்கள் இதெல்லாத்தனுடைய தன்மைய இங்க உருவகப்படுத்தி புராணங்கள் இதை சொல்றது. அது எப்படி மூக்கு வழியா வெளில வந்ததுன்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அவளுக்கு அது கூட தெரியாதான், இதெல்லாம் தெரிஞ்சவாதான். ஆனா அந்த அஸ்வினி குமாரர்கள்ன்ற அந்த தேவதா தன்மை எப்படி இருக்கு, அவ சூரிய சம்பந்தத்தினால ஏற்பட்டவர்கள். நம்ம ஏற்கனவே வேற கிரகங்களை பத்தி சொல்லும் பொழுது கூட பௌமம்ன்றவர் பூமி சம்பந்தத்தினால் எப்படி ஏற்பட்டார், எந்தெந்த கிரகங்கள் எது சந்திர சம்பந்தத்தினால, எது பூமி சம்பந்தத்தினால, எது சூரிய சம்பந்தத்தினால உற்பத்தி ஆகுது, பிரகஸ்பதி எப்படி உற்பத்தி ஆனார், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் என்னன்னா இந்தந்த கிரகங்கள் எந்த எந்த கிரகத்தினுடைய ஒரு தன்மை எந்த கிரகத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால அதை இப்படி உருவகப்படுத்தி சொல்லப்படுறது. சூரியன் வந்தார், அவருக்கு கர்ப்பம் தெரிச்சா சாயா, இல்ல சக்ஞா கர்ப்பம் தெரிச்சா, அது மூக்கு வழியா பண்ணா, இதெல்லாம் இந்த திராவிட ஆட்கள்லாம் இதை லிட்டரலா எடுத்துட்டு அதை கண்டனம் பண்ணிட்டு இருப்பான். இதை லிட்டரலா எடுத்துக்க கூடாது, எல்லாமே சிம்பாலிக் தான். இப்போ புராணங்களே என்னன்னா ஒரு ஆழ்ந்த தாத்பரியங்களை சயின்டிபிக் ஃபேக்ட்ஸை உருவகப்படுத்தி நமக்கு புரியிற விதமாக சொல்லப்படும். அதுக்கு
இது இப்படி இவ சூரிய சம்பந்தமாக வர்றதுதான் அஸ்வினி குமார தேவதைகள்ன்றதுதான். நேத்திரத்துக்கு சுவாசத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தேவதைகள். அதுக்கு எப்படி அதனுடைய உற்பத்தி ஏற்படுறது, அது எந்த சம்பந்தம் இருக்கு, சூரிய சம்பந்தம் இருக்கா, சந்திர புத்தினா சந்திர சம்பந்தம் இருக்கும். இந்த மாதிரி தேஜஸ் ரூபமா இருக்கும் பொழுது சூரிய சம்பந்தம் இருக்கணும். இதெல்லாத்தையும் வச்சு புராணங்கள் நமக்கு இதை எடுத்து கொடுக்கிறது. அதனால அஸ்வினி குமாரர்கள் உற்பத்தி ஆறார். அதை வாழ்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். நான் அஸ்வினி குமாரர்கள் தான் தேவௌ தஸ்மாத் அஜாயே தாம் அஸ்வினௌ விஷஜாம் வரவு. பேஷஜம் மருத்துவர்கள்ல உத்தமமானவர்களா இருக்கக்கூடிய அஸ்வினி குமாரர்கள். சூரியன் தான் வந்து ஆரோக்கியத்தை பூஷ்ணன்னே ஒரு பேர். அதனால புஷ்டியை கொடுக்கக்கூடியவர். அவருடைய புத்திரர்களாக இங்க விஷஜாம் வரவு அப்படின்னு அஸ்வினி குமாரர்கள் வந்தா ஸ்வரூபம் அனுரூபஞ்ச தியமணிஸ்தாம் அதர்ஷத்தையது. தன்னுடைய ரூபத்துக்கு சமமான ரூபமாக என்ன தோன்றின குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுறார். என்ன தான் யாருங்கிறதையும் தான் பத்தினிட்ட காண்பிக்கிறார். உடனே அவளும் சந்தோஷம் அடைகிறார். என்ன அதுக்கப்புறம் தன்னுடைய மனசுல இருக்கிற துக்கங்களை நீக்கி, ஏற்கனவே அவ வந்து தபஸ்னால தேஜஸ் தாங்கிக்கிற தன்மைய அடைஞ்சதுனால அவருடைய தபோபலத்தினால பரஸ்ரேச அடையலாம். நிவர்த்திஞ்ச பராம்பிராப துஷ்பிராபம் தபசா தகிம். எப்பேர் அடைய முடியாத விஷயங்களையும் தபசு அடைய வைக்கிறது. தபையேவ பரம் ஸ்ரேயா தபையேவ பரம் தனம். தபசுதான் உண்மையான ஸ்ரேயசு, தபசுதான் பெரிய தனம். தபையேவகி தேவத்வே காரணம் பரமம் மதம். தேவதா தன்மையை அடையறதுக்கும் தபசு தானே வந்து காரணமாக இருக்கு. அதனால தபசுதான் உத்தமமானதுன்னு இந்த கணங்கள் சொல்றது. சிவசர்மன் யதே தத்வை திருஷ்யதே ச அதிதீப்திமத் ஜோதிஷ்சக்ரஸ்வரூபஞ்ச வ்யோம்னு பர்யத ஏவ ச தத்சர்வமிக ஜானீஹி சுமஹத் தாபசம் மஹா. ஹே சிவசர்மன், இங்க இப்படி ஜொலிச்சின் இருக்கே வானத்துல, அது தபஸுனுடைய தன்மைதான். தபஸுனால ஏற்பட்டதுதான். இந்த சனைஸ்வரனா இருக்கட்டும், விவஸ்வானாக இருக்கட்டும், இந்த ஏவம் சனைஸ்வரோ யஜ்ஞே சவர்ணாயாம் விவஸ்வதா சோத வாராணசீங்கத்வா சர்வத்ரி தசவந்திதாம் தப்தவா தபோ அதி விபுலம் லிங்கம் சம்ஸ்தாப்ய சாங்கரம். அந்த சனைஸ்வர பகவான் போய் வாராணசியில போய் தபஸ் பண்ணி, இமம் லோகம் அவாபோச்சைர் கிரஹத்வஞ்ச ஹரார்ச்சனாத் சனைஸ்வரேஸ்வரம் திருஷ்ட்வா வாராணஸ்யாம் சுஷோபனம் சனிபாதா ந ஜாயேத சனிவாரே ததர்ச்சனாத் விஸ்வேஷாத் தக்ஷிணே பாகே சுக்ரேஷாத் உத்தரேண ஹி சனைஸ்வரேஷம் வியர்ச்சலோகேத்ர பரிமோததே. அந்த சனைஸ்வரனானவர் காசிக்கு வந்து சனைஸ்வரேஸ்வரரை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணார், தபஸ் பண்ணார். அப்பேற்பட்ட இந்த சனைஸ்வரேஸ்வரன்றவர் எங்க இருக்காருன்னா விஸ்வேஸ்வரனுக்கு தட்சிண பாகத்துல இருக்கார், சுக்ரேஸ்வரனுக்கு உத்தர பாகத்துல இருக்கார். அப்பேற்பட்ட சனைஸ்வரேஸ்வரரை வந்து யாரெல்லாம் உபாசிக்கிறாளோ அவள்லாம் சனேஸ்வர லோகத்தை அடைவா அப்படின்னு இந்த கணங்கள் சொல்றது. சுத்வா அத்தியாயம் இமம் புண்ணியம் கிரகபீடா ந ஜாயதே ந உபசர்க்க பயம் தஸ்ய காஷ்யாம் நிவசத சதா. இந்த விற்த்தாந்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளும் கிரகபீடை இல்லாமல் மங்களத்தை அடைவார்கள் சொல்லி இது ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராண ஏகாஷீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தே காஷிகண்டே பூர்வார்த்தே பௌம குரு சனிலோக வர்ணனம் நாம சப்ததசோத்தியாய. 17ஆம் அத்தியாயம் முடிகிறது.
அஷ்டாதசோத்தியாய சப்தரிஷிலோக வர்ணனம். சப்தரிஷிலோகத்தை பத்தி வர்ணனம் அடுத்ததாக மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.